ஹே காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ நேற்று நைட்டே நான் மருதாணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா டார்க்காக பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அப்படின்றதுனால காலையிலேயே நல்லா வாசலையெல்லாம் பெருக்கி கலர் கோலம் எல்லாம் போட்டு வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு கூடவே கொஞ்சமாக சுண்டல் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் தமிழ் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் பூஜை போடுறாங்க அப்படின்றதுனால. ஸோ நானும் சஷ்வியும் மட்டும் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஊருக்கு போகிறதுக்கான பேக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஊருக்கு போகிறதுனாலே பயங்கர பிஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான் இன்றைக்கி. ஈவினிங் 6 மணி வரைக்குமே எனக்கு பயங்கர வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா குளித்து ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். எப்போ எங்கே வெளியில் போகிறோனாலும் கண்டிப்பாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். ஸோ 7 மணிக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. 8 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு. பட் 7 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. வந்தால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர். பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சீட்டாக சஷ்வி வந்து ஏறி உட்காந்து பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறோம் சஷு? நம்ம எங்கடா போகிறோம்? அம்மோ, எங்கே போகிறோம்? நம்ம ஊருக்கு போகிறோமா? ஊக்கானாவா? ஆ, இன்றைக்கி ஃபுல்லாகவே சஷ்வி ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா பேக்கில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு எங்கேயோ வெளியில் போகிறோம் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸோடவே ஃபுல் டேவும் இருந்தாங்க. பஸ்ஸில் வந்ததுக்கப்புறமும் அப்படி தான் ஃபுல் ஹாப்பியாக இருந்தாங்க. ஜாலியாக எங்கோ போக போகிறோம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ பஸ்ஸு கிளம்பும் போது இந்த மாதிரி நானும் தமிழும் கால் நீட்டி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சமணம் போட்டு தான் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவங்களுமே வந்து இந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துருந்தாங்க. காலையில் ஒரு 5:56க்கெலாம் நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. அங்கேருந்து திரும்பியும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸு மினி பஸ்ஸில் வந்து ஏறி நல்லபடியாக ஊருக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் ஊர் திருவிழாக்காக தாங்க வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.